இனி மாவட்டங்களில் நடைபெற்ற மற்ற முக்கிய செய்திகளை ஊர்பக்கம் பகுதியில் சுருக்கமாக பார்க்கலாம். ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு வழக்கை நேர்மையாக நடத்த உதவிட வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குநர் ஹென்றி திபென் கேட்டுக் கொண்டுள்ளார். 20 தமிழர்கள் உயிரிழந்ததன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தனியார் கல்லூரியில் பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் சிலையை நடன இயக்குநரும் நடிகருமான பிரபுதேவா திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபுதேவா மைக்கேல் ஜாக்சன் சிலையை திறந்து வைப்பது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்தார். கத்தி திரைப்பட இயக்குநர் AR முருகதாஸை கைது செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்பு ராஜசேகர் என்பவர் இயக்கிய தாகபூமி என்ற குறுப்படத்தை தழுவி கத்தி படம் எடுக்கப்பட்டது என்ற புகாரை அடுத்து அன்பு ராஜசேகருக்கு ஆதரவாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட 5 மாவோயிஸ்டுகள் இன்று கோவை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கோவை மத்திய சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட அவர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிப்போம் என்ற கோஷத்துடன் வந்தனர். மதுரையில் வரதட்சணை புகார் தொடர்பாக இளம்பெண் ஒருவர் கணவர் வீட்டில் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெருவைச் சேர்ந்த விஜயகுமாரை காதலித்து திருமணம் செய்த பழங்கானத்தம் மேருநகரைச் சேர்ந்த வினோதினி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கணவர் குடும்பத்தினர் 20 லட்சம் ரூபாய் கேட்பதாக வினோதினி புகார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவமனை அவதூறாக பேசிய மருத்துவமனை ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சரபங்கா ஆற்றில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இறைச்சி கழிவுகளை அகற்றி ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் தாரமங்கலம் பூலாம்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.